Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கான 5 டே ஸ்டடி பிளான் மார்னிங்கே அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ ஐ குடண்ட் பட் இப்போலேருந்து படித்தா கூட என்ன படிச்சிடலாம். இது வந்து சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஏன்னா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயாலஜி எக்ஸாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு 2.5 days தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம தனியாக பார்ப்போம் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஈவன் தோ 2 நாள் இருந்தாலும் அதில் நம்ம என்ன செஞ்சிடலாம், we can able to study. சரியா? ஸோ இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பிளான் தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு இன்ஆர்கானிக்கை பொறுத்தளவுக்கு சாப்டர் 1, 2, 3, 4 4 இருக்குது நம்ம சிலபஸில், அதாவது இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு. ஃபிசிக்கலில் 6, 7, 8, ஆர்கானிக்கில் 11, 12. ஸோ டோட்டலாக 9 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ we have to cover 9 chapters in 5 days. கரெக்டாக? ஸோ பிளான் ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, சாட்டர்டே இப்போலேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா கூட இன்றைக்கி ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், 8 சாப்டர். மேபி ஆல்ரெடி ஃபஸ்ட் சாப்டர் நீங்கள் இன்றைக்கி இது மதியத்துக்குள்ளே இப்போ முடிச்சிருந்தீங்கன்னா 2 and 8 முடிக்கிறது ரொம்ப சிம்பிள் ஆஃப்டர்நூன் ஈவினிங்கில். பட் இல்லை, இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்கனாலும் 3 சாப்டர் முடிக்கலாம் ஆல்ரெடி படிச்சிருந்தா. இல்லைனா அட்லீஸ்ட் 2 சாப்டராக தான் என்ன செய்ய முடியுங்க. ஸோ 2 பிளான் வச்சுருக்கேன், 1, 2. ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 சாப்டர் முடிச்சிட்டிங்கன்னா பெஸ்ட்டு, 1, 2, 8. ஏன்னா இது 3மே சின்ன சாப்டர்ஸ். கரெக்டாக? ஸோ இன்றைக்கி இதை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். தென் சண்டே வந்து சாப்டர் 3 and 4. 3 கொஞ்சம் பெருசு, 4 வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக தான் இருக்கும். தென் மண்டே 6 chapter and 7 chapter ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ். இது படிக்கும் போதே ப்ராப்ளம்ஸும் சேர்த்து படிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 2 லெசன் தான் படிக்கிறீங்க. அப்போது அதில் இருக்க புக் பேக், புக் இன், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே. ஏன்னா 2 சாப்டர் ஒரு நாள் படிக்கும் போது அதில் இருக்க 100% நம்ம கவர் பண்ணணும். புக் பேக், புக் இன், இம்பார்ட்டன்ட் இல்லாத ரீசனிங் கொஷின் எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சோம் கவர் பண்ணிடணும். சரியா? தென் டியூஸ்டே 23 வந்து 11 and 12 பியூராக ஆர்கானிக் என்ன செய்ய போகிறீங்க, ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. இது ஆல்ரெடி ஆர்கானிக் 11, 12 படித்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை. படிக்காதவங்களுக்கு நான் ஐ வில் அப்லோட் மஸ்ட் ஸ்டடி கொஷின்ஸ் இன் ஆர்கானிக்கில் ரொம்ப ரிஃபைன் பண்ணி ஒரு 10 கொஷின் ஒரு சாப்டர் கொடுப்பேன். ஸோ அந்த கொஷினாக நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக படிக்கணும். ஸோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, இந்த டியூஸ்டே என்ன செஞ்சுக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆர்கானிக்கே படிக்காதவங்க, படித்தவங்க ஃபுல்லாக நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. இல்லை நேமிங் ரியாக்ஷன், கன்வர்ஷன்ஸ், ஏபிசி டைப் கொஷின் அது படித்தா கூட ஓகே தான் ஆர்கானிக்கில். சரியா? தென் வெனஸ்டே நாங்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லாக ரிவிஷன் தான். ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஏபிசிடி டைப் ஆஃப் கொஷின், 1 words ரிவிஷன், இதுக்கு என்ன செஞ்சுக்கோங்க, வெனஸ்டே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஸ்பெண்ட் பண்ணலாம். சரியா? இது ஒரு கைண்ட் ஆஃப் பிளான். இல்லை அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு 2 சாப்டர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நாளைக்கு 3, 4, அதுக்கப்புறம் நாளானைக்கு வந்து 6, 7, அதுக்கப்புறம் டியூஸ்டே வந்து 8 chapter and 11 chapter. 8 ரொம்ப சிம்பிள், 11 கொஞ்சம் பெருசாக இருக்கும். தென் வெனஸ்டே 12th சாப்டர் படிச்சுட்டு ரிவிஷன், நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கு. பட் இந்த செகண்ட் பிளான், இந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் 6, 7 படிக்கும் போதே ப்ராப்ளம்ஸ் படிச்சிடணும். 8, 11 படிக்கும் போதே ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் ஏபிசிடி டைப் ஆஃப் கொஷின், அந்த லெசனில் இருக்க எல்லாத்தையுமே சேர்த்து படிச்சிடணும். இந்த மாதிரி 2 லெசனாக ஒரு நாளைக்கு படிச்சிங்கன்னா. பட் இன்றைக்கி நீங்கள் 3 லெசன் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ப்ராப்ளம்ஸ், ஏபிசிடி டைப் ஆஃப் கொஷின் அதெல்லாம் படிக்கிறதுக்கு தனியாக ஒரு நாள் உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எது கரெக்டாக இருக்குமோ படிங்க. இது கூட ஃபைன் தான். ஒரு நாளைக்கு 2 லெசன் கொஞ்சம் என்ன செய்யலாம், ரிலாக்ஸாக படிக்கணும்னா கூட படிச்சுக்கலாம். சரியா? ஸோ ஆர்கானிக் ரொம்ப டஃபாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஐ வில் அப்லோட் மஸ்ட் ஸ்டடி கொஷின்ஸ். ஆர்கானிக்கில் கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய கொஷின்ஸ் அப்படின்னு ஒரு கொஷின்ஸ் நான் செய்ய அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக படிக்கணும். நேமிங் ரியாக்ஷன்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். அது தாண்டி ஒரு சில டெஸ்ட்டு, கன்வர்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதான் மேஜராக நீங்கள் படிக்க வேண்டியது. ஸோ அதுக்கு நான் தனியாக கொடுக்குறேன். தென் ஐ வில் ஆல்சோ அப்லோட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு தனியாக நான் செய்கிறேன், வீடியோஸ் கொடுக்குறேன். தென் 1 word நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், கம்பல்சரி எப்படி அப்ரோச் பண்ணணும், இம்பார்ட்டன்ட் கொஷின் தனியாக, அண்ட் ஏபிசிடி டைப் ஆஃப் கொஷின்ஸ்க்கு நம்ம என்ன செய்யலாம், 1 ஷாட்டாக 11th lesson and 12th lesson ரெண்டுத்துலையுமே இது வரைக்கும் கேட்ட ஏபிசிடி டைப் ஆஃப் கொஷின் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கொஷின்ஸ் அதில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் நினைக்கிறேன் ஐ அப்லோட் இன் தட் வீடியோ. சரியா? ஸோ நம்மக்கிட்ட டோட்டலாக 9 lessons தான். பட் 5 days நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, கிடச்சிருக்கு. வி கேன் ஷுவர்லி ஃபினிஷ். இப்போ படிக்கிறீங்கன்னா கூட ஒரு நாளைக்கு 2 லெசன் ஈஸியாக என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். ஸோ படிக்கும் போது என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கணும், புக் பேக் கண்டிப்பாக கவர் பண்ணியிருக்கணும். புக்கில் நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின், இதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணிட்டேன் கெமிஸ்ட்ரிக்கு இந்த வருஷத்துக்கு. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ், அந்த லெசனில் இருந்தால் ப்ராப்ளம்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் போதும். ப்ளஸ் அந்த லெசனில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின், பப்ளிக் எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் கம்ப்ளீட் ஆயிரும். ஆர்கானிக் மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன செய்யணும், ஹவ் டு கவர் ஏபிசிடி டைப் ஆஃப் கொஷின். அதுக்கு நம்ம வீடியோஸ் என்ன செய்வோம், அப்லோட் பண்ணுவோம். சரியா? ஸோ திஸ் இஸ் த பிளான். இந்த வீடியோஸ்லாம் நான் கொடுக்குறேன். கீப் ப்ரிப்பேரிங். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு 2 நாள் அதில் வந்து என்ன செஞ்சால் எல்லாத்தையும் படிச்சிட முடியும். ஸோ இப்போதைக்கு சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற டைம் என்ன செய்யுங்க, மேக் யூஸ் ஆஃப் இட். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.